guys, welcome to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் சால மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கவலை மீனுன்னு சொல்லுவோம். ஆனால் கேரளா ஸ்டைலில் சால மீன் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் முறித்து எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பூண்டு, அப்புறம் நறுக்கின தக்காளி பழம். இன்றைக்கி வந்து இதில் என்ன காம்பினேஷனாக போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா புளி மாங்காய். இது உங்கள் ஏரியாவில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதை தாளிக்கிறதுக்கு வடகம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்து தட்டிக்க போகிறேன். இன்றைக்கி இடித்து போடலான்னுட்டு இருக்கேன். இடித்து போட்டால் நல்லாயிருக்கும்னுட்டு எங்கள் பாட்டி சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். எதாவது சொன்னாங்கன்னா அதை உடனே நம்ம ட்ரை பண்ணி பார்த்தணும்ல, அதனால தான் சரி ட்ரை பண்ணி பார்த்துடலாமேன்ட்டு பாதி வெங்காயத்தை எடுத்து நான் தட்டிட்டேன். தட்டி நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒன்று விடாமல் நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம். மோஸ்ட்லி நான் தட்டி யூஸ் பண்ணதில்லை. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த வடகம் இருக்கு இல்லையா, அந்த வடகத்திலே பார்த்திங்கன்னா பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாமே தட்டி தான் வச்சுருப்பாங்க. அதனால் மோஸ்ட்லி நான் தட்டி யூஸ் பண்ணதில்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி அடுப்பில் வந்து சட்டி வச்சுட்டேன். இன்றைக்கி இந்த சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறோம். சட்டியும் சூடாக்கிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சி வந்ததும் கொஞ்சமாக வடகமும் போட்டாச்சு. வடகம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போது இந்த டைமில் வந்து நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு கரண்டி வச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடயே பூண்டு பல் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுப்பாங்க. கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாயில் ஆகி வர்றதுக்குள்ளே நம்ம இந்த புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கோம், அதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து ஆச்சி மிளகாயத்தில் குழம்பு வச்சா ரொம்ப பிடிக்கும். இது எங்கள் வீட்டுக்கார் வந்து கோவிலுக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பட் ஆனால் வந்து இதில் நான் ஒரு பாக்கெட் ஷூட் பண்ணிட்டேன். அதை வச்சு தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். மிளகாத்தூளும் போட்டாச்சு. பாருங்கள், நமக்கு வெங்காயமும் குக்காகி வந்துருச்சு. இந்த டைமில் நறுக்கி வச்ச தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழத்தை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு குக்காகி வரட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த மிளகாய்த்தூள் போட்டோம் இல்லையா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன்னு. இந்த சால மீன் குழம்பு வந்து தண்ணியாக வச்சு பார்த்தா நல்லாயிருக்கும். அதனால தான் தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் நல்லா குக்காகி வந்துச்சு, ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி. இப்போ இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த புளி கரைசலை இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், புளி கரைசல் ஊற்றியாச்சு. இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா உப்பு திட்டமாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஆல்ரெடி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் கூட இருக்குது, இதோ பாருங்கள். ஆனால் எனக்கு இன்றைக்கி ஆச்சி மிளகாத்தூள் குழம்பு வைக்கணுன்னு ஆசையாக இருந்ததுனால தான் இன்றைக்கி நான் அதை சேர்த்துருக்கேன். எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த புளி மாங்காய் ஏன் போடலன்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு போடணும். பூண்டு பல்ல நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து பாருங்கள், குழம்பு நல்லாவே கொதி வந்திருந்தது. அந்த டைமில் தான் நான் புளி மாங்காவும் மீனையும் சேர்த்துட்டேன். பட் ஆனால் நான் வந்து அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். புளி மாங்காவும் மீனையும் நான் நல்லாவே சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கு பிறகு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக்காகி வரணும். ஏன்னா அந்த போட்ட புளி மாங்காயும் வெந்து வரணும், மீனும் நல்லா குக்காகி வரணும் இல்லையா. பாருங்கள், நல்லாவே குக்காகி குழம்பு எந்த அளவுக்கு இருக்குன்னுட்டு நல்ல வாசமாகவும் இருக்குது. குழம்பு நல்லாவே ரெடியாகி வந்துருச்சு. உப்பும் நல்லாவே திட்டமாக கரெக்டாக இருக்குது. இப்போ இது கூட நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க பூண்டு பல்ல சேர்த்துக்கலாம். பூண்டு பல்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி குழம்பு கொதி வரும்போது பூண்டு பல்லு போட்டோன்னா இன்னும் நல்ல வாசமாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். குழம்பு ஓவரால் ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வீட்டு ஸ்டைலில் வந்து எங்கள் வீட்டு ஸ்பெஷலாக சால மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மணக்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
சூடாக சாதமும் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம். மீன் குழம்பு வச்சாலே சுட சுட சாப்பாடு வடித்து ஃபஸ்ட்டு குழம்பு வச்சு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அது இந்த மண் சட்டியில் குழம்பு வச்சு சாப்பிட்டா இன்னும் செம்மையாக இருக்கும். எனக்கு பிடிச்ச புளிமாங்காய் போட்டு அந்த கவலை மீன் வந்து நல்ல குழம்பு வச்சுருக்கேன். நான் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். குழம்பு மணக்க சூப்பராக இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக ஆப்டபுளாக இருக்குது. மாமிக்கும் போட்டு வச்சுருக்கேன், எங்கள் வீட்டுக்காருக்கும் போட்டு வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, பார்க்கலாம். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.